மோடி சார் நாளைக்கு தமிழ்நாடு வராரு. அதிமுக பாஜகவோட கூட்டணியில இருந்தது. சிஏஏ சட்டம், குடியுரிமை சட்டம் கொண்டு வரும்போது அதிமுக பாஜக கூட்டணியில இருந்தது. இப்போ சிஏஏ எதிர்க்குது, அப்போ வந்து இரட்டை வேட போடுதுன்னு சொல்லி இதே 2010 இதே திமுக சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சிருக்கு. இந்த சட்டத்தை 2010 மத்திய அரசில் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு கொண்டு வரும்போது அன்னைக்கு இதே டிஎம்கே ஆதரிச்சிருக்கு. எங்கள் தலைவர் ஆணித்தரமாக காமிச்சார், எல்லாம் இதெல்லாம் காமிச்சார், ஆதரிச்சது. அப்புறம் பேச்சு இப்போ என்ன சொல்கிறாரு, அப்புறம் என்ன சொன்னாங்க, இதனால் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்க மாட்டாங்க. அதைத்தானே நாங்களும் சொல்கிறோம். எந்த ஒரு தமிழனும் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் சொன்னோம்ல. எங்கள் எஸ்ஆர்பி பாலசுப்ரமணியம் நாடாளுமன்றத்தில் இந்த சிறுபான்மை இதை பற்றி சிஏ சட்டத்தை எதிர்த்தே பேசியிருக்கார். அப்புறம் என்ன இருக்குது, நாங்கள் பேசியிருக்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்கோம். இவங்க அதை கூட செய்யலை. சரிங்க, இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு திமுக கூட்டணி அமைச்சிருக்கு. இந்த கூட்டணி கட்சிகளையும் நான் கேட்குறேன், மக்களின் ஒருவராக கேட்குறேன், நீங்கள் என்னப்பா கிழிச்சிங்க? இந்த 5 வருஷமாக என்ன கிழிச்சிங்க? இனிமேல் என்ன கிழிக்க போகிறீங்க? தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லைன்றாரு முதலமைச்சர், குரல் கொடுக்குறாரு, எல்லா பேரும் குரல் கொடுக்குறீங்க. ஏன் நாடாளுமன்றத்தில் ஏன் அதை பேச மாட்டேன், ஆணித்தனமாக பேச மாட்டேறீங்க? நமக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டேன்னு காவேரி சொல்கிறாங்கன்னா, காவேரி பிரச்சனை கர்நாடகா சொல்கிறாங்கன்னா, அதையெல்லாம் ஏன் நீங்கள் தட்டி கேட்கல? இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன தான் செஞ்சாங்க? தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்பு, மீனவர்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. இலங்கையை அடிக்கொருக்கா வந்து பிடிச்சிட்டு போய் போட்டு போடுறான், போட்டை கொண்டுட்டு போயிடுறான். கொண்டு போய் போட்டால் போட்டு கெட்டு போகுது, ஜெயிலில் போட்டுறாங்க. அப்புறமேல் தீர்ப்பு சொல்கிறாங்க, போட்டோ எடுத்துகிட்டு. மீனவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எங்கள் காலத்தில் அப்படி நடந்துச்சா? ஒருவராச்சும் பாதிக்கப்பட்டாரா? எங்கள் அம்மா காலத்துலையும் சரியா, எடப்பாடியார் காலத்துலையும். இப்போ எப்படி பிடிக்கிறாங்க, எப்படி இது பண்ணுறாங்க? எங்கள் அம்மா காலத்தில் முல்லை பெரியார் அணையை பற்றி கேரளா பேசுச்சா? காவிரி நீரை பற்றி அவங்க கர்நாடகா பேச முடிந்ததா? அதெல்லாம் இல்லை. இப்போ இவங்க ஆளுகிற திமுக பலு இல்லை, அதனால அப்படி பேசுகிறாங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், வெற்றி நம்ம என்னண்டா வலு இல்லாமல் தான் பயப்படணும். எப்பா நீ வாடா, பக்கத்து வீட்டுக்காரன் நீ வா என்னைய நம்புகிறவனா வாப்பா, வாங்கப்பா நம்ம நீ என்ன சொல்கிறேன் கேட்டுக்கிறோம் அப்படின்னு. வலு இருக்கும் எவனையும் நம்ப மாட்டேன். டே என் பக்கம் தில்லு வேணும்ப்பா, அந்த தில்லு எங்கிட்ட இருக்கு. அது இது என்ன நீங்கள் கேட்குற? அது ஏப்பா தேர்தல் ஆணையரே நியமிக்கல, அதுக்குள்ளே வேட்பாளர் யாருன்னு கேட்குறீங்க? அதுக்குள்ளே கூட்டணி அமைச்சிட்டாங்க, வேட்பாளர் அறிவிக்க போகிறாங்கன்றீங்க. என்ன சொல்லுங்க, நீங்களா சொல்லிக்கிட்ட சொல்ற கேளுங்க. நீங்க இதெல்லாம் வந்து எங்க கட்சிக்குன்னு ஒரு இது இருக்கு. எங்க கட்சி வந்து தலைமை வந்து எந்த நேரத்தில் என்ன முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது. இன்னும் கூட்டணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முடிவெடுத்து எங்கள் தலைமை என்ன அறிவிக்குதோ அதுவும் எங்களுடைய குழு அமைச்சிருக்காரு. எங்கள் பொதுச் செயலாளர் வேட்பாளர் தேர்வு குழுவுக்கு ஒரு இது அமைச்சிருக்காரு. அவங்க தேர்ந்தெடுத்து யார் அறிவிக்கிறாங்களோ அப்போ தான் அறிவிப்பாங்க. அப்போ இது 10ஓட 11 மோடிஜி வர்றது எத்தனை தடவை வந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன் மாற்ற முடியுமாப்பா? என்ன சொல்கிறீங்க? ஜிஎஸ்டி குறைப்பா என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து நான் கேட்குறேன். நம்ம பாரத பிரதமர் என்ன செஞ்சுருக்காரு, என்னென்ன காரியங்கள் செஞ்சோம்னு சொல்லுங்கள். என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் எங்கள் காலத்தில், இல்லை விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கோம் சொல்லுங்கள். எதுவுமே இல்லைங்க. சும்மா மோடிஜி வந்து அழகாக பேசுகிறாரு, அப்பப்போ எங்கள் தலைவரை பற்றி போடுறாரு. எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர், அவங்க இருக்க தமிழ்நாட்டுடைய தலைவர் பாரதிய ஜனதாவுடைய தலைவர் எங்கள் அம்மாவை இழிவாக பேசுகிறார். அவங்க சம்சார காட்டிலையும் 100 மடங்கு அவங்க சம்சாரம் பெரியவங்களாம், அவங்க அம்மா 1000 மடங்கு. அதை போய் அவர் காதில் சொல்லுங்கள். முதல்ல மோடிஜியை வந்து அண்ணாமலையிட சொல்லுங்கள். ஏன் அப்படி பேசுன அப்படின்னு அவரை இது பண்ணியிருக்கோம்ல, கேட்டுக்கலாம்ல. கேட்டாரா? அதை விட்டுட்டு அவர் பேசினார்னா மக்கள் ஏற்றுக்குருவாங்களே? நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, எல்லோரும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேட்பேன் நெய்யுதுன்னா கேட்பாருக்கு புத்தியும் பேசுவாங்க. எல்லாம் தேர்தலுக்காக நம்ம பாரத பிரதமர் பேசுகிறாரு. அது அவர் பேசக்கூடியதை அதிமுக தொண்டர்களோ சரி, அதிமுக வாக்களிக்கிற மக்களோ நிச்சயமாக அதை நம்பி, பொதுவாகவே பாரதிய ஜனதாவுக்கு இங்கே வர தளம் கிடையாதுங்க. இங்கே வந்து அண்ணன் தம்பியாக இங்கே இருக்க எத்தனை பேர் இஸ்லாமியர் இருக்காங்க, எத்தனை பேர் கிறிஸ்தவர் இருக்காங்க. இதே ஒரு கிறிஸ்தவ பகுதி,
கிறிஸ்தவர் அதிகமாக வாழ பகுதி. இந்த பகுதியில் நாங்கள் அண்ணன் தம்பியாக பழகிட்டோம். இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்து அதை எடுக்காது. இது தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா, எடப்பாடியார், இந்த வழி வந்த கட்சி. எனவே நாங்கள் எங்கள் தமிழகத்துடைய நிலைப்பாடு தான் எங்களுக்கு. வணக்கம் தலைவா, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.